ശ്ലോകം 41. വിദുരം ച മഹാത്മാനം സഞ്ജയം ച മഹാമതിം രോജതേ യദിവ സർവാൻ വ്രജാമ ഇതി മേ മതി. വിദുരം ച മഹാത്മാനം സഞ്ജയം ച മഹാമതിം രോജതേ യദി വഹ സർവാൻ വ്രജാമ ഇതി മേ மதிஹி. அதே மாதிரி மகாத்மாவாய் இருக்கிற விதுரரையும் மகாபுத்திமானாய் இருக்கிற சஞ்சயனையும் நமக்கு எல்லாருக்கும் கூடிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் விருப்பம் அப்படின்னா நமக்கு எல்லாருமா போய் அவளை பார்க்கலாமே அப்படின்னு. ஸ்லோகம் 42. ததஸ்தே பிராதர சர்வே சுபத்ரா திரௌபதி ததா வைராடி ஜ மகாபாகா ததா நாகரிகோ ஜனாஹ. ததஹ தே பிராதரஹ சர்வே சுபத்ரா திரௌபதி ததா வைராடி ச மகாபாகா ததா நாகரிகஹ ஜனஹ. வைராடி அப்படிங்கிறது இங்க விராட ராஜ புத்திரியான உத்தரை. அதுக்கப்புறமா அந்த சகோதரர்கள் எல்லாரும் கூட்டிட்டு சுபத்ரை, திரௌபதி, அதே மாதிரி மகாபாக்யவதியான உத்தரை. என்னவாக்கும் அந்த உத்தரைய மகாபாக்யவதி அப்படின்னு சொன்னது சிரஷ்டனான பரீட்சித்தோட அம்மை, அதனாலயாக்கும். இவாள் எல்லாருமா கூட்டிட்டு அதே மாதிரி இவாளோடு கூட நகரவாசிகளும் கூட்டிட்டு சேர்ந்து ஸ்லோகம் 43. பிராப்தா சர்வஜனை சார்தம் பாண்டவா தர்சனோத்சுகா சதயோவாசிரமம் பிராப்ய தத்ருஷு சர்வ ஏவ தே. பிராப்தாஹ சர்வஜனைஹ சார்தம் பாண்டவா தர்சன உத்சுகாஹ சதயோவ ஆசிரமம் பிராப்ய தத்ருஷு சர்வ ஏவ தே. அங்க வந்து சேர்ந்தவாள் எல்லாரும் அவளை பார்க்கறதுக்கான அவசரத்துல சதயூப ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா. എന്നിട്ട് അവ അത്തനെ പേരും അവളെ പാത്ത. ശ്ലോകം 44. വിദുരോ നയദാ ദൃഷ്ടോ ധർമ്മസ്തം പൃഷ്ടവാംസ്തദാ ക്വാസ്തേ സ വിദുരോ ധീമാംസ്തമുവാചാംബികാസുതാ. വിദുരഃ ന യദാ ദൃഷ്ടഃ ധർമ്മഃ തം പൃഷ്ടവാൻ തദാ ക്വാ തേ क्वा आस्ते सह विदुरः धीमान् तम उवाच अंबिकासुतः. விதுரரை காண முடியாதக்கு தர்மபுத்திரர் கேட்கிறார், விஞ்ஞானியான அந்த விதுரன் எங்கே? அம்பிகாபுத்திரனான திருதராஷ்டிரர் விதுரருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தர்மபுத்திரர்கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 45. விரக்தரதே க்ஷத்தா நிரீஹோ நிஷ்பரிக்ரஹ குதோப்யேகாந்த சம்வாசி த்யாயதேந்த சனாதனம். விரக்தஹ சரதே க்ஷத்தா நிரீஹः நிஷ்பரிக்ரஹः குதோ அபி ஏகாந்த சம்வாசி த்யாயதே അന്തഃ സനാതനം. ഛത്താവ് ക്ഷത്രിയനാன വിതുരർ, വിരക്തനും ആശകൾ ഒടുങ്ങിനവനുമാണ് അവൻ. ഇപ്പടി അനാസക്തനായിട്ട് ഒന്നുകൂടിയും ഒരു അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാതൊക്കെ ഇപ്പടി സഞ്ചാരം പண்றான். ஏகாந்தமாயிட்டு எங்கேயாவது உட்கார்ந்துட்டு அந்த சனாதன பிரம்மத்தை தியானிச்சுருப்பர். ஸ்லோகம் 46. கங்காம் கச்சன் திதியேஹ்னி வனே ராஜா யுதிஷ்டிரா ததர்ஷ விதுரம் க்ஷாமம் தபசா சம்சிதவ்ரதம். கங்காம் கச்சன் திதியே அஹ்னி வனே ராஜா யுதிஷ்டிரः ததர்ஷ விதுரம் க்ஷாமம் தபசா சம்சிதவ்ரதம். அடுத்த நாளைக்கு கங்கா நதியில போனோன யுதிஷ்டிரனுக்கு அந்த வனத்துல தபசாலையும் விரதங்களாலையும் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போன அந்த விதுரரை பார்க்கறதுக்கு சாதிச்சது. டயர்டா நிக்கிற விதுரரை பார்க்கிறார். ஸ்லோகம் 47.
दृष्टो वाजमहीपाला वन्देऽहं त्वां युधिष्ठिर तस्थौ श्रुत्वा च विदुर स्थाणुभूत इवानघ दृष्ट्वा उवाच महीपालः वन्दे अहं त्वां युधिष्ठिरः तस्थौ श्रुत्वा च विदुरः स्थाणुभूत इव अनघः. விதுரரை பார்த்த உடனடியாயிட்டு ராஜாவான தர்மபுத்திரர் இப்படி சொன்னார், யுதிஷ்டிரன் இதா உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், உங்களை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. எந்த விதமான கபடமும் இல்லாத விதுரர் அதை கேட்டு ஸ்தம்பிச்ச மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்னார். அவருக்கு எல்லா விதமான ஆசக்திகளையும் இல்லாம பண்ணிட்டு சொந்த பந்தங்களையெல்லாம் உபேட்சிச்சு வனத்துல வந்து தபசு இருக்க வாக்கம் சேரார். அப்படி இருக்கிறத சொந்தம் கொண்டாடிண்டு தர்மபுத்திரர் இப்படி வந்து நிக்கிறார். யுதிஷ்டிரன் தா வந்திருக்கேன், உங்களை தான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னு விதுரருக்கு அதிர்ச்சி ஆயிடுத்து. ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறார். என்னடா இது, வனத்துக்கு போனானாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஓடிண்டு வராளே அப்படின்னு இவாகிட்ட அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா பகவான் கிட்ட மனசை கொண்டு செல்லறதுக்கு சாத்தியமாகாதே அப்படின்னு. ஸ்லோகம் 48. க்ஷணேன விதுரஸ்யாஸ்யான் நிஸ்ருதம் தேஜ அத்புதம் லீனம் யுதிஷ்டிரஸ்யாஸ்யே தர்மாம்சத்வாத் பரஸ்பரம். க்ஷணேன விதுரஸ்ய அஸ்யாத் நிஸ்ருதம் தேஜ அத்புதம் லீனம் யுதிஷ்டிரஸ்ய அஸ்யே தர்மாம்சத்வாத் பரஸ்பரம். விதுரர் அப்படிங்கிறவர் பூர்வ ஜென்மத்தில தர்மதேவனாக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பல கதைகள் வழியா நமக்கு தெரியும். அதே மாதிரி தர்மபுத்திரர் குந்திக்கு உண்டானது அந்த தர்மதேவன் கிட்ட இருந்து அக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப ரெண்டு பேரோடும் அந்த அம்சம் அப்படிங்கிறது தர்ம ராஜாவோடு அம்சமாக்கும் ரெண்டு பேரும் அப்படிங்கிறதுனால திடீர்னு விதுரரோடு முகத்திலேந்து உல்பவிச்ச ஒரு அதிசயமான தேஜஸ் யுதிஷ்டிரரோட முகத்துல போய் லயிச்சுது. விதுரரோடு அந்த ஒரு தேஜஸ் யுதிஷ்டிரனுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதுக்கு காரணம் என்னாக்கும் அப்படிங்கிறதையாக்க நம்ம பார்த்தோம். யுதிஷ்டிரன் குந்தி தேவிக்கு பிறந்தது தர்மதேவன்ல இருந்தாக்கும். அதே மாதிரி விதுரர் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தில தர்மதேவன் தான். அப்படி இருக்கிறத ரெண்டு பேரோடும் அந்த தேஜஸ் அப்படிங்கிறது அந்த தர்மாம்சம் ஒண்ணுதான் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பாக்குறோம். அதனால விதுரரோடு முகத்திலேந்து உண்டாயி வந்த ஒரு தேஜஸ் தர்மபுத்திரரோட முகத்துல போய் லயிச்சுது அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 49. சத்தா ஜஹௌ ததா பிராணான் சுஷோஜாதி யுதிஷ்டிர தாஹார்த்தம் தஸ்ய தேஹஸ்ய கிருதவானுத்யமம் நிருப. சத்தா ஜஹௌ ததா பிராணான் சுஷோஜ அதி யுதிஷ்டிரஹ தாஹார்த்தம் தஸ்ய தேஹஸ்ய கிருதவான் உத்யமம் நிருபஹ. சத்தாவது ஜனனா இங்க சத்திரியனான விதுரர். விதுரன் உடனடியா பிராணனை உபேட்சிச்சார். யுதிஷ்டிரன் ரொம்ப ரொம்ப துக்கிச்சார். அந்த விதுரரோடு சரீரத்தை தகிப்பிக்கிறதுக்கான முயற்சிய ராஜா செஞ்சார், தர்மபுத்திர ராஜா செஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 50. ஸ்ரீன்வதஸ்து ததா ராஜ்ஞோ வாகுவாஜா சரீரிணி
വിരക്തോയം നദാഹാർഹോ യഥേഷ്ടം ഗച്ഛ ഭൂപതേ. ശൃണ്വതഃ തു തദാ രാജ്ഞഃ വാഗുവാച അശരീരിണി വിരക്തഃ അയം ന ദാഹാർഹഃ யதேஷ்டம் கச்ச பூபதே. அப்போது அந்த ராஜாக்கு யுதிஷ்டிரனுக்கு கேட்கிற மாதிரி ஒரு அசரீரி வாக்கியம் கேட்டுது. சரீரம் இல்லாதக்கு வார்த்தை மட்டும் இப்படி காதுல வருது. இந்த விதுரர் விரக்தனானதுனால தகிப்பிக்க வேண்டாம், இந்த சரீரத்தை நசிப்பிக்க வேண்டாம். ராஜாவே, நீங்கள் உங்க பிரியம் மாதிரி எங்க வேணா பொக்குங்கோ, அந்த சரீரம் அங்க கடந்துக்கட்டும் அப்படின்னு. ശ്ലോകം 51. ശ്രുത്വാ തേ ഭ്രാതരഃ സർവേ സസ്നുർഗംഗാജലേ മലേ ഗത്വാ നിവേദയാമാസോ ധൃതരാഷ്ട്രായ വിസ്തരാദ്. ശ്രുത്വാ തേ ഭ്രാതരഃ സർവേ സസ്നുഃ ഗംഗാജലേ അമലേ ഗത്വാ നിവേദയാം ஆசுஹு திருதராஷ்டிராய விஸ்தராது. அதை கேட்டுட்டு அந்த சகோதரர்கள் எல்லாம், விதுரர் அவரோட ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு போயாச்சு அப்படின்னு கேட்டுட்டு சகோதரர்கள் எல்லாம், தர்மபுத்திரரோட சகோதரர்கள் எல்லாம் தூய்மையான அந்த கங்கா ஜலத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணினா. அதுக்கப்புறமா திருதராஷ்டிரர்கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொன்னா. ஸ்ரீமத் ஸ்ரீசுக பாகவதத்துல இருக்கிற அந்த கதைக்கும் தேவி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதைக்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ரீசுக பாகவதத்துல, ஸ்ரீ கிருஷ்ண பாகவதத்துல சொல்லப்பட்டது விதுரருக்கு 100 வயசு வரைக்கும் ஆக்கும் ஆயுள் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கான ஒரு சாபமாக்கும் அவருக்கு பூர்வ ஜென்மத்துல கிடைச்சிருக்கு ஆணிமாண்டவிய மகர்ஷி கிட்டேந்து. அதனால இந்த திருதராஷ்டிரர், காந்தாரி எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு ஆக்கும் சொல்லப்படுறது. இங்க தேவி பாகவதத்துல விதுரர் முதல்ல போனதாயிட்டாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓரோ புராணங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு. 18 புராணங்களிலையும் சொல்லற ஒரு சில கதைகள் மட்டும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அதுல இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க நினைவுக்கு கொண்டு வரோம். ஸ்லோகம் 52. ஸ்திதாஸ்தத்ராஸ்ரமே சர்வே பாண்டவா நகரை சஹ தத்ர சத்யவதி சூனோர் நாரதஸ்ச சமாகத. ஸ்திதாஹ தத்ர ஆஸ்ரமே சர்வே பாண்டவா நகரைஹி சஹ தத்ர சத்யவதி சூனுஹு நாரதஹ ச சமாகதஹ. பாண்டவர்கள் நகரவாசிகளோடு கூடிட்டு ஆசிரமத்தில வசிச்சா. அப்போது சத்யவதியோட புத்திரனான வியாசனும் நாரத மகர்ஷியும் அங்க வந்து சேர்ந்தா. ஸ்லோகம் 53. முனயோன்யோ மகாத்மானச்சாகதா தர்மநந்தன குந்தி பிராஹததா வியாசம் சம்ஸ்திதம் சுபதர்ஷனம். முனயோ அன்யே மகாத்மானஹ ச ஆகதா தர்மநந்தன குந்தி பிராஹ ததா வியாசம் சம்ஸ்திதம் சுபதர்ஷனம். மகாத்மாக்களா இருக்கிற வேறையும் ரிஷிகளும் தர்மபுத்திரர்கிட்ட வந்தா. குந்தி அப்போது தன்கிட்ட வந்து நிக்கிற அந்த வியாசன் கிட்ட, சுபதர்ஷனா இருக்கிற வியாசர்கிட்ட இப்படி சொன்னா. ஸ்லோகம் 54. கிருஷ்ண கர்ணஸ்து புத்ரோ மே ஜாதமாத்ரஸ்து வீட்சித
மனோ மே தப்யதேத்யர்த்தம் தர்ஷயஸ்வ தபோதனா. கிருஷ்ண கர்ணஹ து புத்ரஹ மே ஜாதம் அத்ரஹ து வீட்சிதஹ மனஹ மே தப்யதே அத்தியர்த்தம் தர்ஷயஸ்வ தபோதனா. இங்க கிருஷ்ணா அப்படிங்கிறது கிருஷ்ண துவைபாயனா இருக்கிற அந்த வியாசரை கூப்பிடுறார் குந்தி தேவி. வியாசரே, கிருஷ்ணன் என்னோடு புத்திரனாக்கம், சத்தியவதியோடு புத்திரனாக்கமே வியாசர். அந்த வியாசர் கிட்டையாக்கும் குந்தி தேவி சொல்லறா, கிருஷ்ணன் அப்படின்னு கூப்பிட்டுண்டு, கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுண்டு, கிருஷ்ண துவைபாயனா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா, கர்ணன் என்னோட புத்திரனாக்கும். ஜனிச்ச நிமிஷத்துல ஒரு நோக்குதான் பார்த்தேன் நான். என்னோட மனசு, என்னோட நெஞ்சுப்படி நீறி பொரியறது அந்த குழந்தைய தொலைச்சிட்டு. தபோனிதன் ஆக இருக்கிற, தபஸ்வியா இருக்கிற கிருஷ்ணா அப்படின்னு வியாசரை கூப்பிட்டுட்டு, அவனை எனக்கு ஒன்னு காட்டி தரலா, அவன் இறந்து போயிட்டான்னு எல்லாம் எனக்கு தெரியும், உங்க தபோபலத்தால எனக்கு அவனொன்னு காண முடியுமா? காந்தார்யுவாஜா காந்தாரி உவாஜா 55வது ஸ்லோகம். சமர்த்தோசி மகாபாக குரு மே வாஞ்சிதம் பிரபோ துர்யோதனோரணே கச்சத் வீட்சிதோ ந மயா முனே. சமர்த்தோ அசி மகாபாகா குரு மே வாஞ்சிதம் பிரபோ துர்யோதனஹ ரணே அகச்சத் வீட்சிதஹ ந மயா முனே. குந்தி தேவி சொன்னதை கேட்டோன்னு காந்தாரியும் தன்னோட ஆசைய வியாசர் கிட்ட சொல்றா. மகாபாகியவானா இருக்கிற வேதவியாசா, உங்களுக்கு நல்ல நல்ல சித்திகள் எல்லாம் இருக்கே, நல்ல எபிலிட்டி இருக்கிறவராக்குமே நீங்க. பிரபோ, என்னோட ஆசையும் கூடியும் ஒன்னு சாதிப்பிச்சு தரணும். யுத்தத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போறேன் என்னோட துரியோதனன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. எனக்கு ஒன்னு பறிக்கணும்.